ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சார்ட் அனலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். அட் த சேம் டைம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டாக்ஸை பற்றி பார்க்காம நிஃப்டி, பர்டிகுலராக நிஃப்டி, ஏன்னா எல்லாரும் நிஃப்டி தான் ட்ரேட் பண்ணுறீங்க. ஸோ நிஃப்டியில் ஒரு சார்ட் அனலிசிஸ் என்ன பண்ணணும்? நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி போகாமல் ஓவராலாக ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை படித்தாதான் சக்ஸஸ் பண்ண முடியுமான்ற ஒரு தாட் ப்ராசஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற புரியும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜின்றது எதுவுமே கிடையாது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அங்க நடக்கிற மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஏன் வந்து ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதே எல்லா இடத்துலயும் ஸ்ட்ராட்டஜி சக்ஸஸ் ஆகாது. அந்த பேட்டர்ன், அந்த கண்டிஷன் அப்ளை ஆகணும். அப்ப அந்த கண்டிஷனை கண்டுபிடிக்க தெரியணும். அப்பதான் உங்களால என்ன பண்ண முடியும்? ட்ரேட் எடுக்க முடியும். இப்ப மார்க்கெட்டுக்குள்ள வர்றவங்க எடுத்த உடனே சார் ஸ்ட்ராட்டஜி மட்டும் சொல்லிக் கொடுங்க சார்னா அது எப்படி முடியும்? அப்படி கேட்கறவங்க சச் அ ஃபுல். அப்படிதான் சொல்லணும். ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் வச்சு ட்ரேட் எடுக்கிறவங்க புத்திசாலி கிடையாது. சார் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் சார் ஒர்க் ஆகும். அதை நான் வந்து போக போக நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. அப்போ மார்க்கெட்டை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும் ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்ற ஒரு பக்குவம் வந்துடும். ஒரு பிகினருக்கு வர்றது எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் வந்துடும். ஓகே. ஏன்னா அவங்க நிறைய லேர்ன் பண்ணியிருப்பாங்க ஃப்ரம் த லாசஸ். மார்க்கெட்டில் வர்ற எந்த லாஸுமே லாஸ் கிடையாது. இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பட் அந்த லாஸால் நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்டோ நம்ம ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டோ பாதிக்கக்கூடாது. அதுதான் எப்பயுமே ஒரு பிகினருக்கு நாங்கள் கொடுக்குற அட்வைஸ். எல்லாருமே அதை தயவு செய்து ஃபாலோ பண்ணாங்க. புதுசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க சார் நான் ட்ரேட் பண்ண போகிறேன்னா அவங்களுக்கு இந்த அட்வைஸை பண்ணுங்க. நீ ட்ரேட் பண்ணுறியா? உனக்கு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டு இதால் பாதிக்கப்படக்கூடாது. அதனால தெளிவாக கரெக்டான ஒரு ஏரியாவை பார்த்து கரெக்டான ஒரு அகாடமியை சூஸ் பண்ணுங்க. கரெக்டான மென்டரை சூஸ் பண்ணுங்க. அது எல்லாமே நீங்கள் கைட் பண்ணுங்க. ஓகே. உடனே பீஃப் கேர் தான் வாங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். சரியா? நீங்க அட்வைஸ் பண்ணுங்க. நாட் ஓன்லி நான், நிறைய பேர் நல்லா சொல்லித் தராங்க. நீங்க அட்வைஸ் பண்ணுங்க. இவங்க கிட்ட போய் படி. ஓகே. உங்ககிட்ட மோஸ்ட்லி பீப்புள் வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம். பட் நீங்க சொல்லுங்க இந்த இடத்துல போய் படிங்க, படிச்சுட்டு ட்ரேட் எடுங்க. ஏன்னா நான் அந்த தப்பை பண்ணிட்டேன். நீங்க என்ன பண்ணுங்க, படிச்சுட்டு போய் ட்ரேட் எடுங்க, படிக்காம பண்ணாதீங்கன்ற ஒரு அட்வைஸை தயவு செய்து நீங்க பாக்குற பிகினர்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா ஏகப்பட்ட லாஸ் பண்றாங்க பிகினர். ஓகே. இது ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் பண்றேன். ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா சாரி. நான் இப்போ கான்செப்ட்ல இப்போ நான் நிஃப்டியில் 5 மினிட்ஸ் சார்ட் வச்சிருக்கேன். ஓகேவா? 5 மினிட்ஸ் சார்ட் வச்சிருக்கேன். ஓகே. இப்போ மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பையா இருக்கான், இங்கே பையா இருக்கான். இப்போ லாஸ்ட்டாக இங்கே முடிஞ்சிருக்கு. சரியா? அப்போ இது என்ன மார்க்கெட் வந்து ஹரிசாண்டல் வியூவில் இல்லை. ஹரிசாண்டல் வியூனா என்னது? அதாவது ஹரிசாண்டல் வியூனா இங்கே பாருங்க. இப்படி மார்க்கெட் இங்கே பை ஆகி அகைன் இங்கே பை ஆகி இப்படி இருக்கிறது ஹரிசாண்டல் வியூ. அதே மார்க்கெட் இங்கே பை ஆகி ப்ரீவியஸ் பையரோட இதை ஸ்விங்கை பை பண்ணாமல் அகைன் இங்கே வந்து பை ஆயிருக்கான். அப்போ என்ன பண்ணணும்? இப்படி ட்ராப் பண்ணணும். ஓகே. அப்போ அந்த ஃபார்மெட்டில் இருக்கான். அப்போ இங்கே நான் ட்ராப் பண்ணுறேன். அப்போ இது ஒரு ட்ரெண்ட் லைன் சேனல் மாதிரி இருக்கா? எஸ். அப்போ கீழே ஒரு லைன் போட்டுக்கலாம். சரி சார் இங்கே இருக்கு சார், இங்கேருந்து மேலே ஏறுமா இல்லை அகைன் இங்கே இந்த லெவலில் இங்கே கட் பண்ண மாதிரி அகைன் இந்த லெவலில் கட் பண்ணுவாங்களா அப்படின்றதுக்கு நீங்கள் படிக்க வேண்டியது இங்கே கட் பண்ணுவாங்களா மறுபடியும் டபுள் பாட்டம் போட்டு ஏறுவாங்களா? ஓகே. அப்போ இங்கே கட் பண்ணணும்னா இங்க மார்க்கெட் பை ஆகணும்னா ப்ரீவியஸா மார்க்கெட் சப்போர்ட்டை ரீச் பண்ணிருக்கணும். ஓகே. ப்ரீவியஸ் சப்போர்ட்டை ரீச் பண்ணிருக்கணும். ஓகே. நல்லா கவனிங்க. இப்போ நான் இங்க மார்க் பண்ணிட்டேன். இப்போ 5 மினிட்ஸ்ல தான் பின்னாடி போய் பாக்குறேன். பின்னாடி பை ஆயிருக்கா என்ன இதுன்னு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நல்லா பாருங்களேன். இங்க பை ஆன மார்க்கெட் கீழே பிரேக் ஆகி உள்ள போய் அகைன் பை ஆயிருக்கா. இதுல ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கூட ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஒரு ஷோல்டர், இது ஒரு ஹெட், இது ஒரு ஹெட், இது ஒரு ஷோல்டர். கரெக்டா? அப்ப இதுக்கும் கீழே ஒரு பை லெவல் இருக்காங்க. ஓகே ரைட். அப்ப இது ஸ்ட்ராங் பை, இது ஸ்ட்ராங் பை. இப்ப மார்க்கெட் எங்க இருக்காங்க? நல்லா கவனிங்க. கரெக்டா 2 ஸ்ட்ராங் பை லெவல ஃபர்ஸ்ட் பை லெவல் இருக்கா. அப்ப இங்க என்ன ஃபார்முலானா இங்க பையான ட்ரெண்டு நல்லா பாருங்க. இங்க பையான ட்ரெண்டு கீழே பிரேக் பண்ண கூடாது. அகைன் மறுபடியும் பை ஆகிட்டு டபுள் பாட்டம் போட்டு ஏறணும். ஒருவேளை கீழே இறங்கிட்டானா இங்க பை ஆகி மறுபடியும் இந்த லெவல் உள்ள போகணும். ஓகே. மறுபடியும் இந்த லெவல் உள்ள போனாதான் அது பை ட்ரெண்டுக்கு மாறும். ஒன்னு இங்க பை ஆகி அப்படியே மேலே ஏறணும். இல்ல ஒருவேளை மார்க்கெட் டைரக்டா ஓப்பன் ஆகிறதே மண்டே மார்க்கெட் இங்க இருக்குன்னு வச்சுங்களேன். இங்க இருந்து மார்க்கெட் ஏறி மறுபடியும் புல் பேக் என்ட்ரி கொடுத்து உள்ள போனா அப்புறம் பை பண்ணிட்டு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுவாங்க. இது ரெண்டுமே நடக்கல. மார்க்கெட் கேப் டவுன் வச்சுக்கோங்களேன். இங்க கேப் டவுன் ஆகுதுன்னா ரைட்டு. அப்ப மார்க்கெட்டு இங்க 2 பை லெவலும் இல்ல, கீழே இருக்கு. அப்ப இந்த இடத்துல நம்ம செல்ஃப் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரீ பிளான் வேணும். இது யார் இங்க இருந்து பாருங்க, இந்த இடத்துல யாருமே இல்லை, எந்த ட்ரேடுமே இல்லை. அப்ப ப்ரீ பிளான்டா நம்ம என்ன பண்ணணும்?
ஒரு ஹோம்ஒர்க் பண்ணணும். என்னைக்குமே வந்து ஒரு ட்ரேடர் ஹோம்ஒர்க் பண்ணாங்கன்னா வின் பண்ணுவாங்க. சரியா? அப்ப இது ஒரு பை லெவல், இது ஒரு பை லெவல். 24,404, 24,355. சரியா? சார் இப்ப இதுக்கு அடுத்து மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு இங்க பாருங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வியூ நான் சொல்றேன். இது வந்து நிஃப்டியோட சார்ட் அனாலிசிஸ். நீங்க இதை நிஃப்டிக்கு மண்டே யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, சார் ஓவராலா நான் ஒரு சார்ட்டை இப்படி தான் பார்க்கணுமான்ற அந்த கான்செப்ட்ல எடுத்துக்கிட்டாலும் சரி, எனக்கு இங்கே மார்க்கெட் பை ஆயிருக்கு. மார்க்கெட் இங்கே பாருங்க அகைன் இப்படி வந்து டபுள் பாட்டம் போட்டு இப்படி ஏறலாம். கரெக்டா? ஆல்ரெடி இங்கே பாருங்க இப்படி இறங்கி இப்படி இருக்கு. ஓகே, அதையும் நான் போட்டு காமிச்சிடவா? சரி, இங்கே பாருங்க ஆல்ரெடி இப்படி இறங்கியிருக்கான். அகைன் இப்படி மார்க்கெட் போயிட்டு இப்படி வந்து இங்கே ஏறணும். இது டபுள் பாட்டம். சரியா? ஓகே சார், அது ஏன் சார் இங்கே வரைக்கும் போகணும்னா மார்க்கெட்டோட ப்ரீவியஸ் சப்போர்ட் இதுதான். அதனால அங்க என்ன ரிவர்ஸ் அடிச்சு இப்படி போகணும். கரெக்டா? இது ஒரு வியூ. ஒருவேளை இப்படி இல்லை, இப்படி இருக்கணும். மார்க்கெட் இறங்கி இருக்கு, இங்க பாருங்க இந்த ஆங்கிள் இப்படி இருக்கு. இப்ப இந்த இடத்துல வேற ஆங்கிள் பார்க்கலாம். இப்படி டைரக்டா மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இங்க ஓப்பன் ஆகுது, இங்க ஓப்பன் ஆகுது. அப்ப நீங்க இதை எப்படி பார்க்கணும்னா இங்க பாருங்க, இங்க இருந்து மார்க்கெட் பிக்கப் ஆனா இந்த லெவல் உள்ள போய் 24,571 ரீச் பண்ணிட்டு அகைன் எங்க பை ஆகணும், 24,470 கிட்ட பை ஆகி மேல போகணும். சார் இது மண்டேயே நடக்குமா இல்ல டியூஸ்டே நடக்குமானா, இப்ப டியூஸ்டே எக்ஸ்பைரி மாத்திருக்காங்க. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணலாம்னா இந்த மொமெண்டம் கொடுக்கறதுக்காக மேபி 2 நாள் ட்ரெண்டாவே இருக்கலாம். ஓகே, அப்ப இங்க நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இந்த ட்ரெண்டை நம்ம மைண்ட்ல பிளான் ஏ ஆல்ரெடி டபுள் பாட்டம் போட்டு ஏறி இது வரைக்கும் தான் கொடுத்துருக்கேன். சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிளான் ஏ என்ன கொடுத்தேன், பிளான் ஏல என்ன கொடுத்தேன்னா நல்லா பாருங்க, இந்த மாதிரி வந்து டபுள் பாட்டம் போட்டு இப்படி கொடுத்தேன். அவ்வளவுதான் கொடுத்தேன். கரெக்டா? இப்படிதான் கொடுத்தேன். அப்ப அதுல என்ன ஒரு ரூட் இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கா, இப்படி கனெக்ட் ஆகணும். நல்லா பாருங்க, இப்படி கனெக்ட் ஆகணும். இது பிளான் ஏ. பிளான் பி என்னன்னா எனக்கு என்னது இப்படி இதை எடுத்து விட்டுருங்க. எனக்கு என்ன பண்ணணும், மார்க்கெட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு லெஃப்ட் ஷோல்டர் அகைன் வந்து இப்படி மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் அந்த சப்போர்ட் லெவலுக்கு உள்ள போச்சுன்னா அகைன் இந்த ஹையை தொட்டுட்டு மறுபடியும் அதே இன்வெர்டட் ரிட்டர்ன் ஷோல்டரோட லெஃப்ட் ஷோல்டர் பாட்டம் ட்ரிகர் பண்ணிட்டு மேலே போகணும். நான் என்ன வச்சிருக்கேன்னா இப்படி வச்சிருக்கேன். இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போகணுன்றேன். ஓகேவா? இப்படி போகணும். கரெக்டாக இப்படி வந்து இப்படி போகணுன்றேன். இப்போ நீங்கள் இதை இப்படி கால்குலேட் பண்ணலாமா? இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் இப்படி இறங்குது. அப்ப அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் பிரேக் ஆனாலும் 214 பாயிண்ட் கொடுக்கணும். கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கு, சேமா இருக்கு. நல்லா பாருங்க, 214 பாயிண்ட் கொடுக்கணும். ஓகே, அப்ப மார்க்கெட்டுக்கு நான் இங்க இருந்து டார்கெட் எப்படி சார் ஃபிக்ஸ் பண்றது? அப்ப இன்வெர்டட் டெட் அண்ட் ஷோல்டர் போட்டிருக்கேன் நானு. இங்க இருந்து இப்படி ஏறணும்ன்றேன். சரியா? ஏறணும். அதுல எங்க இருந்து பிரேக் அவுட் பார்க்கணும்னா அதுக்கு இந்த லைன் தான் பார்க்கணும். இந்த லைன் இதுக்கு மேல பிரேக் அவுட்டுக்கு பார்க்கணும். அப்ப இதை பிரேக் பண்ணா ஃபர்ஸ்ட் டார்கெட்டா நான் என்ன சொல்லலாம்னா இந்த லெவல சொல்லிக்கிறேன், இந்த ரேஞ்ச். சரியா? இந்த ரேஞ்ச். சரியா? இதுலயுமே அடுத்த அனாலிசிஸ். சார் அது அடுத்த அனாலிசிஸ்னா என்ன சார்? 24,672 சொல்லியிருக்கீங்களே, அப்ப இதை பிரேக் பண்ணதும் பை பண்ணிடணுமா அப்படின்னா அங்க அப்படி பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அங்க அப்படி பண்ணக்கூடாது. அடுத்த அனாலிசிஸ்ன்னு சொல்றீங்களே அது என்ன சார் அப்படின்னு இங்க பாருங்க, மார்க்கெட் இங்க செல் ஆயிருக்கு, இங்க என்ன இருக்கு, பை ஆயிருக்கு. அப்ப இது ஒரு கான்செப்ட், ஜஸ்ட் நான் வந்து டிராப் பண்ணி போடுறேன். சரியா? இதை இப்படி ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி இந்த லைனை டெலீட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, இப்படி வரைஞ்சுக்கோங்க. சரி, இப்படி வரைஞ்சுக்கோங்க. ஓகே, அப்ப பிளான் ஏ டபுள் பாட்டம், அப்புறம் அதை ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டேன். பிளான் பி இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர், அதுக்கு இதை பிரேக் பண்ணணும். 24,566 நல்லா பார்த்துக்கோங்க. 24,566 பிரேக் பண்றப்ப தான் அடுத்து நான் என்ன வைக்கணும், 24,670 டார்கெட் வைக்கணும். இப்போ இந்த கேப்ல நான் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓகே, இந்த இந்த கேப்ல ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஒன்ஸ் பிரேக் ஆனதும் தான் இதை நான் பை பண்ணணும். 24 அந்த இடத்த பை பண்ணி அடுத்த டார்கெட் எங்க, இங்க பாருங்க எப்படி இருக்கு. சரியா? இப்படி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ரேஞ்சு, தென் ஃபைனலா மார்க்கெட் இங்க. ஓகே சார், அப்ப நான் இங்க இருந்து டைரக்டா இதை நான் டார்கெட்டை வைக்கலாமா அப்படின்னா, இங்க இருந்து டைரக்டா டார்கெட் வைக்கிறதுக்கு ட்ரேட் எப்படி எடுக்கணும்னா அவுட் ஆஃப் த மணி, டீப் அவுட் ஆஃப் த மணில போய் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லெஸ் ப்ரீமியம். இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக் 24,900 24,600 பிஇ பார்த்தோம். இப்போ இங்கேருந்து பிரேக் ஆகிறப்ப டீப் அவுட் ஆஃப் த மணி ஃபோக்கஸ் பண்ணால் மார்க்கெட் ஏற ஏற தான் அந்த ப்ரீமியம் பிக்கப் ஆகும்.
இல்லன்னு வச்சுக்கங்களேன் பிக்கப்பே ஆகாது. அப்ப நான் என்ன பண்ணலாம்னா சார் 24,900 தானே சார் ரீச் பண்றான். அப்ப 24,900 சிய நான் பிளான் பண்ணலாமான்னா, அது வந்து ஹீரோ ஜீரோ காலோட ஸ்ட்ராட்டஜி. ஓகே. ஜஸ்ட் லைக் தட் அப்படியே அங்கங்க புட்டு புட்டு வைக்க மாட்டேன். லைட்டா அப்படியே உங்களுக்கு சொல்றேன். சரியா? ஸோ அப்ப இங்க என்ன பிரேக் பண்ணா இது ஃபர்ஸ்ட் டார்கெட். இந்த கேப்ல எடுக்கக்கூடாது. இத பிரேக் பண்ணா இங்க பை பண்ணி இது டார்கெட். அப்ப இங்க போய் நான் பை பண்ணலாமா? பண்ணக்கூடாது. மார்க்கெட் என்ன பண்ணி வச்சிருக்கான்? இங்க தான் ஃபால் ஆயிருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? இங்க இருந்து இறங்குற ட்ரேட ஃபோக்கஸ் பண்ணாம, இங்க இருந்து பிக்கப் ஆற ட்ரேட் தான் ட்ரேட் எடுக்கணும். ஸோ இந்த ஓவர் ட்ரேட் பண்ற பீப்புள் இருக்காங்கல்ல, உண்மையாவே அவங்கலாம் நல்லா ட்ரேட் எடுக்க தெரிஞ்சவங்க தான். சரியா? கை கால வச்சுட்டு சும்மா இல்லாம என்ன பண்ணுவாங்க? ஏதாவது ஒரு சேட்ட பண்ணுவாங்க. கரெக்ட்டா? ஏன்னா அந்த மாரி சேட்ட பண்ணா தான் அவங்களே ரியலைஸ் பண்ணுவாங்க. எஸ் சார், ஐ அம் ஓவர் ட்ரேடர். இத தான் சார் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா, அப்ப இங்க பாருங்க இதுதான் லெவல். ஓகே. அப்போ ஒரு நாளைக்கு எங்கெங்க ட்ரேட் எடுக்கணும்னு மார்க்கெட்ல லெவல் வரைஞ்சிட்டீங்கன்னா, உங்க ஓவர் ட்ரேட் கண்ட்ரோல் ஆயிரும். அப்ப என்ன பண்ணணும்? ஸோ இதே மாரி பேட்டர்ன்ல வந்துச்சுன்னா, நான் இங்க ஒரு ட்ரேட் எடுக்கலாம். 24,460 கிட்ட எடுக்கலாம். அண்ட் தென் இத பிரேக் பண்றப்ப இங்க ஒரு ட்ரேட் எடுக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இங்க ஒரு ட்ரேட் எடுக்கலாம். இந்த இன் பிட்வீன் கேப்ல ட்ரேட் எடுக்க வேணாம். அதுக்கப்புறம் இங்க ட்ரேட் எடுக்கலாம். லாஸ்ட்டா இங்க மார்க் ரீச் ஆயிடுச்சா, அப்போ ஒரு செல் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ ஓவராலா கிட்டத்தட்ட ஒரு 4, 5 ட்ரேட்ஸ் வருதுன்னா, அதுல பெஸ்ட் கன்ஃபர்மேஷனா ட்ரேடுன்னு ஒரு கிளிக் ஆகும். ஓகே. ஸோ அதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே. இப்போ இதை நான் 5 மினிட்ஸ்க்கு அனலைஸ் பண்ணேன். சரியா? 5 மினிட்ஸ்க்கு அனலைஸ் பண்ணேன். பாருங்க மார்க்கெட் ஏறி பிக்கப் ஆகி லேண்ட் ஆகி அகைன் மார்க்கெட் எங்க போய் ரீச் ஆகிறனா 24,900 கிட்ட ரீச் ஆகலாம். 24,900. ஓகே. அப்ப நான் சார் அப்ப இது என்ன பண்ணலாம் சார் அப்படின்னா, இதை வந்து நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக்கிறேன். ஃபாலோயர்ஸ் நீங்க இதை ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ இதே வந்து நான் டே லெவல் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. டே லெவலில் மார்க்கெட்டு இங்கே ஒரு லெவல் இருக்கு, இங்கே ஒரு லெவல் இருக்கு. நல்லா பாருங்களேன். இங்கே பை ஆயிருக்கான், அடுத்து இங்கே பை ஆயிருக்கு. இந்த 2 லெவல் தான். இப்போ இங்கேருந்து மார்க்கெட் ஏறணும், இல்லை இங்கேருந்து ஏறணும். சரியா? சார் இதை பார்க்குறப்ப எனக்கு இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி இருக்கு சார். எஸ், ஹெட் அண்ட் ஷோல்டர் தான். ஆனால் லெஃப்ட் ஷோல்டர் இவ்வளோ சண்டை நடந்திருக்கு, ரைட் ஷோல்டர்னு அவ்வளோ ஈஸியாக விட்டுருவாங்க, உடனேவா மார்க்கெட் இறக்கி விட்டுருவாங்க? ஓ நோ நோ. ஓகே. அதனால இங்க என்ன இருக்கு? மார்க்கெட்டோட பை லொகேஷன் தான் இருக்கு. சரியா? மேபி இதுக்கு கீழே கேப் டவுன் ஆனா கூட நம்பாதீங்க. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் இங்க என்ன பண்ணணும்? அனலைசிஸ் பண்ணணும். ஸோ ஒரு சார்ட் அனலைசிஸ் பண்றதுல எவ்வளவு விஷயம் இருக்கு. வெறுமனே ஸ்ட்ராட்டஜின்னு போனா எப்படி நம்ம சக்சஸ் பண்ண முடியும் சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் யுவர் ரூல்? ஓகே. வாட் இஸ் யுவர் ரூல்? ஹூ ஆர் யூன்னு கேட்டா சொல்லுவோம்ல. ஆ என்ன சொல்ல முடியும்? உங்களை பத்தி சொல்வீங்க. ஓகே. அது மாதிரி உங்களுக்குன்னு ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. இப்ப பி ஸ்கொயர்க்குன்னு ஒரு யூனிக் இருக்கு. என்னது? பி ஸ்கொயர் உங்களுக்கே தெரியும். பார்க்குற எல்லாருக்குமே. ஓகே சார். பி ஸ்கொயர் வந்து ஒரு 3 இயர்ஸா சக்ஸஸ்ஃபுல்லா சென்னையில ட்ரேடிங் அகாடமி வச்சிருக்காங்க. கோயம்புத்தூர்ல இப்ப பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எத ஃபாலோ பண்றான்னு கேட்டா, தே ஆர் ஃபாலோயிங் பிரைஸ் ஆக்ஷன். அதுல பர்ட்டிகுலரா கேண்டில் ஸ்டிக்ஸ் அனாலிசிஸ் நல்லா அதிகமாவே ஒவ்வொரு இடத்துலயும் குயிக்கா சொல்லிக் குடுக்குறாங்க. அத பேஸ் பண்ணி தான் எல்லாமே பண்றாங்க. அப்ப ஒருத்தவங்கள பத்தி கேட்டா, அவங்கள பத்தி சொல்றோம்ல, அது மாரி நீங்க யாரு? ஐ அம் சுரேஷ். ஐ அம் பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர். எத ஃபாலோ பண்ற? சார் நான் என்னதான் பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடரா இருந்தாலும் புல் ட்ரேட் எடுக்க மாட்டேன் சார். பியர் ட்ரேட் தான் எடுப்பேன். ஐ அம் பியர் ட்ரேடர். மார்க்கெட் ஏறுனா எடுக்க மாட்டேன் சார். இறங்குனா தான் எடுப்பேன். இதே சார் ஐ அம் மீனா. என்னம்மா ட்ரேட் எடுப்பா? சார் நான் எப்பயுமே 9:30 to 10 இந்த ஹாஃப் அன் ஹவர்ல தான் சார் ட்ரேட் எடுப்பேன். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் 2:30 to சாரி 2:00லேருந்து 3:00 இந்த இடத்துல தான் சார் ட்ரேட் எடுப்பேன். இடையில எடுக்கவே மாட்டேன். அப்ப உங்களுக்குன்னு ஒரு ரூலை ரெடி பண்ணுங்க. பார்க்குற எல்லாருக்கும் தான் சொல்றேன். என் ஸ்டூடெண்டா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் சரி. ரூல் என்ன? அதை ஃபாலோ பண்ணுங்க. சார் மார்க்கெட் ட்ரெண்டா இருந்தா அந்த இடத்துல நான் ரிஸ்க் எடுப்பேன் சார். மத்த இடத்துல நான் எடுக்க மாட்டேன். லெவல் வரைஞ்சிருவேன். அங்க மட்டும் தான் நான் ட்ரேட் எடுப்பேன். சார் மார்க்கெட் இங்க இருந்து இறங்கிக்கிட்டு இருக்கான் சார். அப்ப நான் மார்க்கெட் பை மொமெண்டம் கொடுத்தா கூட நான் பை சைட் போக மாட்டேன். செல் சைட்ல தான் நிற்பேன். உங்களுக்குன்னு ஒரு ரூல் இல்லாத வரைக்கும் ட்ரேடிங்ல நீங்க வின் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஜஸ்ட் நீங்க எழுதி பாருங்க. ஆமால ரூலே இல்லாம நான் பாட்டுக்கு இன்னைக்கு ஒரு ட்ரேடு, இன்னைக்கு ஒரு மாதிரி ட்ரேடு, நாளைக்கு ஒரு மாதிரி ட்ரேடு இப்படி போயிட்டு இருந்தா எப்படி? எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கணும். மாத்தி மாத்தி பேசுறவன் பொய் சொல்றவன். ஒரே மாதிரி பேசுறான் பாத்தீங்களா? அவன் தான் உண்மை பேசுறவன். அப்ப நீங்க உண்மையை பேசணும்னா ட்ரேடும் அதே மாதிரி தான். இன்னைக்கு எப்படி ட்ரேட் எடுக்கிறீங்களோ அதே தான். ஏன்னா உங்களோட ரூலும் அப்படிதான் இருக்கணும். மாத்தி மாத்தி பண்ணக்கூடாது. சரியா? ஸோ ஒரு சார்ட் அனாலிசிஸ் பண்றதுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இருந்து உங்க ஸ்ட்ராட்டஜி அதுல ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா சக்சஸ் பண்ண முடியும். இந்த வீடியோவை சார்ட் அனாலிசிஸாவும் பாருங்க. பிளஸ் நிஃப்டியோட அனாலிசிஸாவும் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அட் த சேம் டைம் வந்து நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கோயம்புத்தூர் பிரான்ச்சில். செப்டம்பர் 3 நியூ பேட்ச் டைரக்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ்.
கீழே உள்ள என்கொயரி நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்